வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டோன்னா நமக்கே திரும்ப செஞ்சு சாப்பிட்ணும் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி டிஃபன் வெரைட்டியாகவும் கூட எடுத்துக்கலாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த கப்பில் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு நெய் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இது வறுக்காத வெள்ளை ரவை தான். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிதமான ஹீட்டில் வச்சே இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரை பண்ண ரொம்ப நேரம் எடுக்காது. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த ரவை நல்லா வறுபட்டவுடனே நல்ல ஒரு மனம் வருங்க. அதே போல் இந்த ரவையோடைய கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வரும். பாருங்க, முன்னை விட இப்போ கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா ஆறி வரணும். பாருங்க, கை பொறுக்கிற சூடுக்கு நல்லா ஆறி வரணும். நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 2 ஏலக்காய் தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த ரவையோட. இப்போ வாழைப்பழம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரவையோட இந்த வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எந்த கப்பில் அந்த ரவையை மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே 1-2 கட் பண்ண முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் முந்திரி பருப்பு தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வாழை இலைகளை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் இதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் நெய் தடவிக்குவோம். இதில் நெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இந்த வாழை இலை மேலே நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மடித்து விட்டுக்குவோம். மடித்து விட்டுட்டு இட்லி தட்டில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டுக்கு பதிலாக ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 5 நிமிஷம் சூப்பராக வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நமக்கு அருமையான பூவாழை புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.